எப்பா உண்மையிலேப்பா அவ்வளவு அழகா இருந்துச்சுப்பா. எப்பா யாருன்னு கூட தெரியலப்பா, அதுக்குள்ளாலே நம்ம திருவனந்தபுரம் அந்த மாதிரி இருந்துச்சுப்பா. சீக்கிரமா வந்துட்டுப்பா. ஆனா இன்னும் கொஞ்ச நேரம் கூட இருந்திருந்தா நல்லா இருக்கும் போல இருந்துச்சுப்பா. எப்பா இது மேல வரும்போது மேகத்தெல்லாம் கிழிச்சிட்டு வர மாதிரி இருந்துச்சுப்பா. எப்பா சும்மா சொல்லக்கூடாது, சூப்பரா இருந்துச்சுப்பா. இனி ஒரு டைம் போற சான்ஸ் கிடைச்சுன்னா சூப்பரா போயிட்டு வந்துடலாம். ஏறும் போது இறங்கும் போது மட்டும்தான் ஒரு சவுண்ட், அது மட்டும் காதை அடைக்கிற மாதிரி இருந்துச்சுப்பா. மற்றபடி செம ஜாலிப்பா, செம ஜாலி. ஐயோ மறக்கவே முடியாதுப்பா. ஓ அப்படியா மக்களே. சரிம்மா போய் படுங்க. மணி 12:30 ஆகுது. காலையில பள்ளியோடத்துக்கு போனலையம்மா, போய் படுங்க. ஏனுங்கப்பா என்ன அழகு, எல்லாம் ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டோம். என் ஃப்ரெண்ட்ஸ்ல இடி நீங்க ஏரோப்ளேன்ல போனீங்க அப்படி அப்படி கேட்ட ஆச்சரியப்படியா பாப்பா. சரி அம்மா எங்க அடுப்பங்கரையில வந்தோடனே கடந்து உருட்டிட்டு கிடக்கியா? எல்லாம் சாதனம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு துணி எல்லாம் மிஷின்ல போட ரெடி பண்ணிட்டு இருந்தாப்பா. இப்ப வருவாவ. சரி மக்களே படுங்க. டீ அப்பா உறங்க விடுங்க டீ. காலைல அந்த மனுஷனுக்கு 5 மணி கிளம்பி வேலைக்கு போனோம். படுங்க நீங்களும். என்ன படிக்காம. சரி மக்கா படுங்க. ஏக்கா நம்ம வந்தது அப்படி கண்ணுக்குள்ளே நிக்க மாதிரி இருக்கு பத்தியா? ஆமாட்டி, அதை மறக்கவே முடியல. ஷோ கடவுளே, இன்னொரு டைம் போலானா அடுத்த வருஷம் தான் கூட்டு போவேன். அதுவும் பிளெயின்ல கூட்டு போறாங்களாங்கிறது டவுட் தான். என்ன சொல்லியா? ஆமா ஆமா, இந்த டி நகர்ல எல்லாம் எவ்வளவு சாதனம் வச்சு விற்கிறாங்க பத்தியா? எப்பா வளையல், ட்ரெஸ், அது இது தின்னதுக்கு தான் நிறைய இருக்கு பத்தியா டி. ஆனா நம்ம ஒண்ணு பண்ணிருக்க வேண்டியது, போன அன்னைக்கு அங்க ஃபர்ஸ்ட் போயிருக்க வேண்டியது, பீச்சுக்கு போகாம. ஏன்னா லாஸ்ட் நாள் போனதால அவசரமா வாங்கிட்டு கிளம்புற மாதிரி பத்தியா இருந்துச்சு. முதல்ல அங்க போயிருந்தோம்னு வச்சுக்க, நிறைய பர்ச்சேஸ் பண்ணிருக்கலாம். அதுல என் ஃப்ரெண்டு சரண்யா இருக்கா தெரியுமா? ஏட்டி பிளெயின்ல போன அனுபவம் எப்படி இருந்து நாளைக்கு காலேஜ்ல வந்து சொல்லுவியாட்டி? எனக்கு ஆசையா இருக்கு, நான் கேட்கட்டி. ஜாலி தான். இனி காலேஜ்ல போய் பீத்திட்டு இருப்பியே. நான் காலேஜ்ல போய் பீத்து, நீ ஸ்கூல்ல போய் பீத்துவா. 2 பேரும் பீத்த தான் போறோம். அப்புறம் என்ன? ஏட்டி பேசாம படுங்க. அம்மா தொடங்கிட்டவ, வந்து அடிதான் கிடைக்கும், உறங்கிருவோம். பரவாயில்லையே, படுங்கன்னு ஒரு அடத்திட்டு அதட்டணும்னு உடத்துங்கிட்டாலே. வீடு எப்படியே பேசிட்டு இருக்குது. என்ன இவையெல்லாம் உறங்கிட்டாவ போல இருக்கே. இங்க பாருங்க, இங்க பாருங்க. சொல்லு கேக்குது. என்ன? இங்க பாருங்க, சும்மா சொல்ல முடியாது பாத்துடுங்க. எப்படி இருந்துச்சு தெரியுமா பிளேன்ல வந்தது? எப்பா. சரி ராணி, காலைல பேசிக்கலாம். தூக்கமா வருது, அதுலயும் லேட் ஆனோன்னு லைட்டா தலைவலிக்கிற மாதிரியே இருக்கு. பேசாம படு, காலையில பேசிக்கலாம். சும்மா கேளுங்க. இவ்வளவு நேரம் உங்க மூளை சொன்னதை கேட்டுட்டு தானே இருந்தியே. எனக்கு அனுபவத்தையும் கேளுங்க. என்ன நீங்க மட்டும் வரல, அது மட்டும் தான் கொஞ்சம் சங்கடமா இருந்து. மற்றபடி நல்லா ஜாலியா இருந்து பாத்துக்கிடுங்க அந்த பிளேன்ல. ராணி தூங்குமா, தலை வலிக்குது, காலைல பேசிக்கலாம். ஆமா தலை வலிக்கும். நான் பேசுறால உங்களுக்கு தலை வலிக்கும். இவ்வளவு நேரம் அந்த 2 குட்டிகள் உங்கள்ட்ட கதை சொல்லிட்டு இருந்துச்சு இல்லையா? அப்ப அமைதியா சிரிச்சு சிரிச்சு கேட்டுட்டு தானே இருந்தியே. நான் வந்து சொல்ல வந்தோன்னு ஏன் இப்படி சொல்றீங்க? கொடுத்து வச்ச மனுஷன்பா, கொரட்டை விட்டு உறங்கியவ. நம்ம யார்கிட்டயோ பேசுற மாதிரி இருக்கு. அம்மா அப்பதான் உறங்கியாவ இல்லையா? விடுங்கம்மா, காலையில சொல்லிக்கலாம். ஏட்டி நீ உறங்கலையாட்டி? அமைதியா உறங்கடி. நம்மளும் என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லலான்னு வந்தோம், அதுக்குள்ளால உறங்கியாச்சு. காலை எலும்புவா இல்லையா? சொல்லிட வேண்டியதான். ஏன் உமா தூங்காம நிக்கியா? இல்லைங்க, பிளெயின்ல வந்ததை யோசிச்சு பார்த்துட்டே இருந்தேனா, அதான் தூக்கம் வர மாட்டேங்குது. ஆமா, அங்க இருந்து கிளம்பி அந்தியோதய எக்ஸ்பிரஸ் எப்ப கிளம்பும்? அது இன்னைக்கு ஏதோ 1 மணி நேரம் லேட்டா, 7:30 8 மணி போல கிளம்பி இருக்கான். அப்ப இங்க நாகர்கோவில் வந்து சேரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுமோ? எப்படியும் சிக்னல் இல்ல, அது இல்ல இது இல்லைன்னு சொல்லிட்டு நிறுத்தி போட்டு எடுத்துட்டு எப்படியும் வர ஒரு 10 மணி ஆயிரும். ஏன் உமா? என் மனசுல இருக்க பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்குங்க. 10 மணி நேரம் அடியும் இடியும் பட்டு வரட்டு. யாரு அந்தியோதயால வரா? யார சொல்லியா நீ? யாரு? உங்க ஃப்ரெண்டு கீதா தான். எது கீதா வந்து லோக்கல் கம்பார்ட்மெண்ட்ல வராளா? சான்ஸ் இல்ல, அவள் அப்படி வர மாட்டாமா. நல்லா யோசிச்சு பாரு, அவளும் வரதுக்கு சான்ஸே கிடையாது உமா. அவ வர்றதுக்கு சான்ஸ் கிடையாதுதான், அவளை வர வச்சதுக்கு சான்ஸ் உண்டு இல்லையா? என்ன உமா சொல்லியா? புரியல, என்ன ஆச்சு? உங்க அருமை ஃப்ரெண்டு ஏதோ நம்ம ட்ரெயின்ல வரதா நினைச்சுக்கிட்டு
லோக்கல் கம்பார்ட்மெண்ட்ல அட்டியும் கிட்டியும் பட்டு ட்ரெயின்ல தான் வந்துட்டு இருக்கா. என்ன சொல்லியா உமா? நம்பவே முடியல. அடியேன் போட்ட பிளான் தானே, தப்புமா என்ன? வரட்டு வரட்டு, ஒரு நாள் அடியும் இடியும் பட்டா ஒன்றும் செய்யாது என்னங்க. ஆமா உமா, எப்படி நீ அவளை ட்ரெயின்ல வர வச்சா? ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா கதையை மட்டும் அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது என்ன. பேசாம போய் படுங்க, காலையில வேலை போனோம் இல்லையா. சின்ன பட்டணம் பட்டணம் பட்டணம், எல்லாம் கட்டணம் கட்டணம் கட்டணம், கைய நீட்டினா கசுமழை கொட்டணும், குடிக்கிற தண்ணி காசு. தெரியுமா, படுத்து உறங்கு. நான் உறங்கி இந்த அத்தராத்து நீங்க என்ன தூரமாவா போறிய? இல்ல நான் எங்கேயும் போகல, நீ படு. வருத்தம் இருக்கதானே செய்யும், என்னதான் இருந்தாலும் ஆறுயிர் தோழியாச்சே என்ன, அப்படிதானே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல உமா, கொஞ்ச நேரம் வெளியே நின்னுட்டு அப்புறம் வந்து படுக்கிறேன். பேசாம படுப்பியெல்லாம் எப்படி? சரி சரி, இந்த படுக்கிறேன். பிள்ளை நல்லா உறங்கிட்டா. சரி, நீ எமை தூங்கு. நீ ஏன் இப்ப முறைச்சுக்கு நிக்கியா? போய் தூங்குன்னு தானே சொன்னேன், ஏதோ வேலையா செய்ய சொன்னேன். ஆமா, நான் மட்டும் தூங்கும்போது உங்க அம்மா சொல்லுவாங்களே, எரும மாட கட்டில் காலில் கட்டி போட்ட மாதிரி கிடந்து உறங்கியா நீ. இப்ப என்ன மணி 1 ஆகுது, டோரை இந்த தட்டு தட்டினப்புறம் உங்க அம்மா இப்படி கிடந்து உறங்கியவ. நல்ல நேரம் சாவி இருக்கிற இடம் நமக்கு தெரிஞ்சதால திறந்து உள்ள வந்தாச்சு. ஐயோ, அவிய மாத்திரை போட்டு உறங்கிருப்பாவ. எல்லாத்தையும் பிரச்சனை பிரச்சனை பண்ணாத சின்ன பொண்ணு. ஆமா, நான் எல்லாத்தையும் பிரச்சனை பிரச்சனை பண்ணி உங்க அம்மா ஒரு பிரச்சனையும் பண்ணாம இருக்கியவ. தேவையில்லாம பேசாதீங்கண்ணா. பாரு, நம்ம வருவோம் அவிய சாவியை அங்க வச்சுக்கிட்டு உறங்குனது புரியுதா? வயசானவிய மாத்திரை போட்டு உறங்கும் போது அவியில எதுக்கு தொந்தரவு பண்ணணும்? அவியலுக்கு தொந்தரவா இருக்குன்னு தான் அவிய வச்சுட்டு உறங்குனவ. இப்ப என்ன? ஓ, உங்க அம்மைக்கு வந்தா ரத்தம், எனக்கெல்லாம் வந்தா தக்காளி சட்னி மாதிரி நீங்க பேசுறீங்க, அப்படிதானே? சே, உன்கிட்ட ஒன்னும் பேச முடியாது, பேசாம படிச்சுன பொண்ணு. எல்லாரும் அவரவர் வீட்டுல ஒரு நியாயம் வச்சிடுங்க. எல்லாருக்கும் அவரவருக்கு அம்மைக்குனா ஒரு நியாயம், எங்களுக்குன்னா ஒரு நியாயம், அப்படிதானே? கத்தாத சின்ன பொண்ணு. அத்த ராத்திரி பக்கத்து வீட்டுல எல்லாம் கேட்டா என்ன நினைப்பாவ? இந்த ராத்திரி கூட சண்டை போட்டுட்டு இருக்காவ நீ. உங்களுக்கு ஒரு நியாயத்தையும் பேச தெரியாது. உங்களுக்கு உங்க இதுல வந்து உங்க அம்மைக்குனா ஒரு நியாயம், எனக்குன்னா ஒரு நியாயம், அப்படிதானே வச்சிருக்கிறீங்க? நான் இப்ப படுக்கணும்னா எங்கேயாவது போகணுமா? கத்தாம இரு, பிள்ளை உறங்கிட்டு இருக்கா. நியாயத்தை கேட்ட உடனே வந்துருவ, போங்க. சின்ன பொண்ணு பேசாம இரு. சின்ன பொண்ணு பேசி பேசி சண்டையை வளர்க்காத. ஆமா, நான் தான் சண்டையை வளர்த்துக்கிட்டு இருக்கேன், இவ ஒன்னும் வளர்க்கல. இருந்தாதானே பிரச்சனை, இங்கே அது போட்டு. அப்படி போனா விட்டுருவேனா? நீங்க போற இடத்துல நானும் வருவேன் இல்லையா? சின்ன பொண்ணு சும்மா இரு. நீ நீங்க வச்சு வாயை மூடிட்டு அமைதியா இருங்க. செப்பானே, இங்கே போலமா, இங்கே இருக்கேன். காலையில ஏழுமணி உங்க அம்மாட்ட இதை பத்தி கேட்கல, அதுக்கப்புறம் இருக்கு. கடவுளே, ஏன் கூப்பிட்டீங்களா? ஒன்னு எங்க கூப்பிட்டேன்? கடவுளை தானே கூப்பிட்டேன். அதனாலதான் நான் வந்து நிக்கேன், நான் தான் கடவுள். ஏன் பேசாம போ சின்ன பொண்ணு. என்னமாக்கா? ஏமா, நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். மோனிஷா வந்து குளத்துக்கு போறாளாம், கூப்பிட்டா. குளத்துல மட்டும் குளிச்சுட்டு வந்துடுறேனம்மா. ஜனம் போயிட்டு சீக்கிரம் வந்துடு, இன்னைக்கு தானே காலேஜ் போகணும், லேட் ஆக்கிடாதேண்ணா. சரிம்மா, நான் உடனே வந்துடுறேன். கீதா ஆண்டி மட்டும் பால் வாங்க வரல, என்னன்னு தெரியல, வந்தா ஊத்தி கொடுத்துருங்க. சரிம்மாக்கா. என்ன காலையிலேயே தாய் மூலம் நின்று என்னத்த பேசிட்டு இருக்கிறிய? ஆமா, இனி பேசின உடனே வந்துடும். நீ போமாக்கா, போய் குளிச்சுட்டு சீக்கிரம் வா. சரிம்மா. எப்பா, நாங்க சென்னை போயிருந்தோம் இல்லையா, உங்களுக்கு ஒரு சட்டை அடிச்சு வந்துருங்கப்பா. ஏமாக்கா சட்டை எல்லாம் எதுக்கு? உனக்கு அம்மைக்கு ஏதாவது எடுக்க வேண்டியதானே? நான் சேர்த்து வச்ச பைசால உங்களுக்கு ஒரு சட்டை, அம்மைக்கு ஒரு சாரி எடுத்தேன்ப்பா. சரிம்மாக்கா, நீ போய் குளிச்சுட்டு வா, அந்த பிறகு எடுத்தானா? சரிப்பா. ஆமா, சென்னை எல்லாம் போயிட்டு வந்திருக்கா, நீ என்ன வாங்கிட்டு வந்தா? அந்த சட்டையே செலக்ட் பண்ணது நான் தான். அது போதாது உங்களுக்கு? எங்கமும் சட்டை போடாம தான் தெரியுறிய, எதுக்கு வேஸ்டா எடுக்கணும்? சரி, பிள்ளை ஆசைப்பட்டாச்சிட்டு ஒன்று எடுத்தாச்சு, எங்க வெளியே போகும்போது போட்டுட்டு போங்க. சரி சரி. நீ வெளியே போயிருந்தப்போ இவா வந்திருந்த என் தங்கச்சி. ஏன் திடீர்னு? நீ சொன்னது மாதிரி தான், அவ பையனுக்கு ராணிய காலுக பிள்ளைய கேட்கலான்னு வந்தாளாம். அப்புறம் எனக்கு சரியான காண்டாச்சு, திட்டி விட்டேன். அப்புறம் இல்லை, சொந்தத்தில் கொடுக்க வேண்டான்ல, அவனுக்கு அந்த பிள்ளைய தான் பிடிச்சிருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லிட்டு இருந்தா. என்னவும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் விட்டாச்சு. சரி, அப்ப போய் கேட்க வேண்டியதானே அவ? சும்மா நம்மகிட்டே சொல்லிட்டு தான் நம்மளா போய் கேட்க முடியும்? நீ ஏற்கனவே ஒரு டைம் சொல்லி நான் ராணி அக்கா கிட்ட கேட்டாச்சு. அதுக்கே அவிய வந்து இப்போ இல்லை, பிள்ளை படிச்சுட்டு இருக்கியா, படிப்பு முடியட்டுன்னு சொல்லி அவ சும்மா சும்மா போய் கேட்டா என்ன நினைப்பாவ?
அதுக்கு தான் இங்கே வந்து உன்கிட்ட சொல்லி ஏதாவது கேட்கலான்னு சொல்லிட்டு வந்திருப்பா போல. நீ இல்லைன்னு சொன்னோன்னா கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதில் கிளம்பிட்டா. அன்னைக்கு அவள் வந்த அன்னைக்கு தான் கொஞ்சம் வீட்டில் சுவாரம் வச்சு தந்துட்டு போனா பாரு. ஏன் மற்ற நாள் நீங்க சோறு வைக்காம கடையில வாங்கினிய? காலையிலேக்கு மத்தியானத்துக்கு மட்டும் சுவார் வச்சேன். நைட்டுக்கு டெய்லி வெளியே தான். சும்மா வந்து சமைச்சிட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. எல்லாரும் அப்படிதான். வீட்டில் பொண்டாட்டி இருந்தா ஒரு நாள் கடையில் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா உடனே கடையில் இருந்தா அப்படி இப்படின்னு 1008 கொஸ்டின் கேட்குறீங்க. ஒரு நாள் சமைச்சு சாப்பிட எவ்வளோ வேதனையா இருக்குல்ல உங்களுக்கு? சரி அம்மா, காரம் காத்தாலே தொடங்கிடாத. என்ன லட்சுமி, வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? நடந்துட்டே இருக்குக்கா. எப்படிக்கா சென்னை பயணம்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. எல்லாரும் ஜோடி போட்டு போயிட்டு வந்துட்டிய, என்ன மட்டும் விட்டுக்கிட்டேனா? ஐயே, நீங்க தான் ஆடு மாடு பார்க்கணும்னு வரல. ஆமா, நான் வராதனால தான் லட்சுமி வர முடிஞ்சு. நானே எங்கேயாவது பிளான் பண்ணி டூருக்கு போறேன். சரி, உன் ஃப்ரெண்டு வந்திருக்கு, பேசிட்டு எடுத்துட்டு சீக்கிரமா சாப்பாடை போடு. சரி சரி போங்க, வாரேன். என்ன ராணியக்கா? இல்ல, ஒரு டவுட்டுமா. நம்மளும் சென்னையில இருந்து தான் வந்தோம், கீதாவும் சென்னையில இருந்து வந்திருக்கா. ஆனா நம்ம நேற்று ராத்திரியே வந்து சேர்ந்துட்டோம். கீதா வந்து இப்பதான் இன்னும் 7:30 போல தான் வந்து சேர்ந்துருக்கா. பத்துக்க இக்காவே ட்ரெயின்ல வந்தா, நம்ம பிளெயின்ல வந்தோம் அதனால கூட இருக்கா. ட்ரெயினா இருந்தா என்ன, பிளெயினா இருந்தா என்ன, ஒரே தூரத்துல இருந்தானே கிளம்பி வரோம். அது நம்ம மட்டும் சீக்கிரம் சேர்ந்துட்டு அவரை லேட் ஆயிடுச்சு பாரு. ஏதோ சத்தம் போட்டுட்டே கிடைக்கியா, உடம்பெல்லாம் வலிக்குது, அடி எங்கிட்டே வாங்கிட்டு வந்தேன். அப்படி இப்படின்னுட்டு காலையிலே ஆட்டம் போட்டு கிடைக்கியா. ஓ அப்படியா, என்னன்னு தெரியலேக்கா. ஒருவேளை அந்த வேகத்தை பொறுத்து தூரம் வந்து கம்மியாகுமோ? ஆமாக்கா, பிளெயின் நல்லா வேகமா வர, அதனால நம்ம சீக்கிரம் வந்து சேர்ந்தது. அவ ட்ரெயின்ல வந்தாலே கொஞ்சம் ஸ்லோ, அதனால தான் லேட் ஆயிருக்கும் பத்தியலா. ஆமாம்மா, அப்படியே இருக்கலாம். சரி, இந்த பாலை மட்டும் ஊற்றி தந்துரு. இதால என்ன பால் வாங்க வர்றேன்னு பூமாரி இப்பதான் சொன்னா. வாங்கக்கா, ஊற்றி தரேன். சரிம்மா. ஒரு மத்தியானத்து போல ரேஷன் கடையில் போய் சாந்தம் வாங்கிட்டு வந்துருவோமாம்மா. ரேஷன் கொடுக்குறாராக்கா? ஆமாண்ணே, செவ்வாய்க்கிழமை தானே, போய் வாங்கிட்டு வந்துடுவோம். சரிக்கா. சின்ன பொண்ணு கேட்டியா, இப்பதான் வந்திருக்காளோ பத்துக்க. வந்தாச்சா? ஏதாவது கேட்டியாவுமா? ட்ரெயினில் எப்படி இருந்துச்சுன்னு ஏதாவது? எதுக்கு அவகிட்ட போய் கேட்டுக்கிட்டு, அதான் போகும்போது அந்த அனுபவம் நமக்கு கிடைச்சில்லையா, மறுபடியும் அவகிட்ட போய் எதுக்கு கேட்க போறோம்? இல்லை இல்லை, அதுக்கு சொல்லல உமா. எப்படியும் அடியம்படியும் தான் வட்டு வந்திருப்பா. கீதா இப்போ செம்ம காண்டில் காணோம். எப்படிடா, செல்வா தானே நம்மக்கிட்ட சொன்னான். இருந்தாலும் செல்வா இப்படி ஏமாத்திட்டானேன்னு சொல்லிட்டு செல்வாண்ண மேலதான் கோவம் வரம் பாறான். வரட்டு சின்ன பொண்ணு, வரணுன்னு தானே அவன் வயசுல நான் பேசினேன். இது கீதாவுக்கு தெரியாது, தெரியாத வர கொள்ளாம்தான். சரி சரி. எப்பா, வந்த டயர்டே இல்லாமல் நீட்டாக வந்தோடனே படுத்து தூங்கிட்டோம்மா. காலையில் ஒரு கப்பு காஃபி அப்படி போட்டு குடிச்சிட்டு அப்படியே நம்ம பழக்க வழக்கங்கள்ல வெளியே 4 ரவுண்டு வந்துட்டு வீட்டுக்கு போனாதான் நிம்மதியா இருக்கு. கேட்டியா? எனக்கும் தான். நேற்று நைட்டு வந்த உடனே நான் இவியல்கிட்ட சொன்னேன் பாரு, உங்க ஃப்ரெண்டு ட்ரெயினில் அடியும் உதயம் பட்டுக்கிட்டு வாரா அப்படின்னு. என் வீட்டுக்காரன் ஆனா பாரு ஒரு ஷாக்கு. எப்படி எப்படி கீதா வர சான்ஸே இல்லையே நீ. ஏன் சொல்ல மாட்டான்? அவன் உன்னை விட கீதாவை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கான இழுவ. ஆமா, நல்லா புரிஞ்சு வச்சிருக்கவ. தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருக்காதுங்க, பாத்துக்கிடுங்க. ஆமா, உண்மையை சொல்லிட்டே இல்லையா, உனக்கு கோவம் தான் வரமா, கோவம் தான் வரான். என்னடா சின்ன பொண்ணு, உன் வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லையா? மாமியார் எதுவும் சொல்லலையா? எப்படி ஏக்கா, நேற்று ராத்திரி வரும்போது கதவை திறக்கிறதுக்கே ஆள் இல்லை, சாவியை மட்டும் வச்சிருந்து. காலையில் எழும்பின பிறகு நான் என் மாமியாரையே பார்க்கல. நானா எனக்கு பாட்டு ஒரு கப்பு டீயும் போட்டு கொடுத்துக்கிட்டு என் பாட்டுக்கு இறங்கி வந்துட்டேன். இனி வீட்டுக்கு போனா தானே தெரியும். மற்றவளெல்லாம் வந்துருக்காளோ பத்துக்க. கீதா புலம்பிட்டு கிடைக்கியா? கீதாவுக்கு மாப்பிள்ளையே மாறி மாறி திட்டு கொடுத்தான் பத்துக்க. அவர் எதுக்கு திட்டியாரு? அவன் நல்லா சொன்னானா, லோக்கல் பெட்டியெல்லாம் வேண்டாம், கஷ்டம். நீ இவாதான் போனா லோக்கல்ல தான் போனோம், ஏன்னா செல்வா இல்லையா அங்க இருப்பான், அதனால லோக்கல்ல தான் போனேன்ட்டு அட்டம் பிடிச்சு வந்திருக்கியா. இப்ப வந்தவரம் கை வலிக்குது, கால் வலிக்குது, கை அங்க இழுக்குது, இங்க இழுக்குதுன்னு சொல்லிட்டு திட்டிருப்பா போல. அதான் அவன் சரியா திட்டு கொடுத்தான். வாங்கட்டு வாங்கட்டு, திட்டு நல்லா வாங்கட்டு, வாங்க நல்லா திருந்தியாளான்னு பாக்கலாம். அவெல்லாம் நல்லா திருந்தி உன்னை 4 பக்கம் கொண்டு விடுவா. போன அப்புறம் சரி, தேவையில்லாத அந்த கதையெல்லாம் விடு.
ஆமா, வீட்டு தேவையான சாதனம் இன்னும் வாங்கலையா உமா? எப்ப போறிய கடைக்கு? அவ திருந்தியாலோ என்னமோ, அவ கூட திருந்ததுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஆனா நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டி, அப்படிதானா? எத்தனை வாட்டி தான் நானும் ஓப்பனா சொல்றது? ஏமா இழுவ போதும், ரொம்ப நீட்டா தானே. நான் ஒன்றும் உங்ககிட்ட வாசியில வாங்கி கேட்கல. நீ எல்லாம் வாங்க போகும்போது காரில் போனீங்கன்னா உங்க கூட நானும் வரலான்னு தான் கேட்டேம்மா. எப்பப்பா வந்துட்டா இவன் வீட்டுக்காரன் தான் எனக்கு எல்லா மாசமும் வாங்கி தர மாதிரி. தேவையில்லாம பேசாதானே உமா? நீங்க எல்லாம் எதுக்கு பிளான் போட்டுறீன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் உங்க வீட்டில் கார் இல்லையா இல்லை பைக் இல்லையா? அத்தான் கூட உங்களுக்கு போக முடியாதா என்ன? சும்மா செல்வா நீ வந்துகிட்டு இருக்கவ. இந்த ஊர்லயே செல்வாவை நான் தேடுறத விட நீங்களும் கீதா வந்து அதிகமா தேடுறிய. உங்களுக்கு என்னன்னா செல்வாணி கூப்பிட்டு அவங்க கிட்ட இருக்க பணத்தை எல்லாம் அப்படியே வாங்கணும். அவளுக்கு என்னன்னா செல்வாணி கூப்பிட்டு இவங்கிட்ட சிரிச்சு பேசணும். ரெண்டு பேரும் கணக்கு பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கிறிய. இழுவ பேசக்கு உனக்கு தான் தெரியும் சொல்லிட்டு ரொம்ப நீட்டாத பேசாத. நான் எல்லாம் பேசினா தாங்கிட மாட்டா பார்த்துக்க. எம்மா நான் உன் காரில் ஒன்று வரலாமா? எப்போ நாங்கள் தனியாகவே போய்க்கலாம் வாரா. அன்னைக்கு செல்வா கிட்ட சொல்லி இதுக்கு என்ன பண்ணின்னு பாருன்னு இல்லவ. உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. தேவையில்லாம வந்துகிட்டாவ மளிகை சாதனத்துக்கு லிஸ்டம் கொண்டு. சரி விடுமா. பாரு சின்ன பொண்ணு, சாதா பேசும்போது எப்படி இழுத்து பேசுவா. இப்ப சண்டை போடும்போது அவளுக்கு ஒரு வாட்டி கூட இழுக்கல பாரு. நான் இழுக்காம போறேன். அதை பத்தி உங்களுக்கு என்ன பிரச்சனை? சும்மா என் வீட்டுக்காரன் கூட அந்த செலவெல்லாம் வந்துட்டு வரல வேண்டாம் என்ன? என்னடா இவ கேன மாதிரி இருக்கியா? இவ தலையில நல்லா பச்சை மிளகா அரைச்சிடலாம் நினைச்சியலோ? அதெல்லாம் பழைய உமா, இப்ப நான் புது உமா. என்ன பேசாத, நான் நிறுத்தினேன். சரி விடுங்க ரெண்டு பேரும். இப்ப எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறிய? பின்ன பாரு சின்ன பொண்ணு, தான் வீட்டுல உள்ளது எதுவும் அசைஞ்சிடக்கூடாது, ஆடிடக்கூடாது, செலவு வந்துடக்கூடாது. அடுத்தவங்க வீட்டுல உள்ளதுன்னா நல்லா வருவா. எப்போ எம்மா தாயே விடுமா, தெரியாம கேட்டுட்டேம்மா, என் நாட்டம் ஆடியா. சரி விடுங்க ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுருந்தா சண்டை பெருசுதான் ஆமாம் விடுங்க. இல்லவ இரு, என்கிட்டயா வரா? எனக்கா கணக்கு பாக்கியா? இன்னைக்கு செல்வா வரட்டுன. ஆஹா, அப்படியே செல்வா வந்து மலைய மறைச்சு தள்ளிட்டாலும் போவியல. அப்புறம் பாரு சின்ன பொண்ணு, எப்படி பேசியா நீ? வர இவளுக்கு யார பார்த்துன்னு ஒரு பயமே இல்லாம ஆயிப்போச்சு. ஆமா அப்படியே பயந்துட்டாலும் போங்க, வேலை கிடக்குன போய் பாருங்க. சண்டை வேற விடுங்க. சின்ன பொண்ணு என்ன லட்சுமி, வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? ஆமாக்கா, எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு. இனி கொஞ்ச நேரம் உறங்கலான்னு நினைச்சேன். சரி உங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு படுக்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் வந்தேக்கா. பிள்ளை போயாச்சாக்கா? ஆமாம்மா, ரெண்டு பேரையும் இப்பதான் கிளப்பி விட்டேன். எப்பா எப்படியோ 2 வாரம் வெளி இடத்துக்கெல்லாம் போய் சுத்தி பார்த்துட்டு வந்தாச்சு. வருஷத்துல ஒரு டைம் இப்படி போறது எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு. ஆமாக்கா, எல்லாரும் அடிக்கடி டூருக்கு இருக்கு அப்படிலாம் போறாங்க. நம்ம அப்படி போறது கிடையாது. பத்தலாம் வருஷத்துக்கு ஒரு காட்டி போறதே பெரிய விஷயமா இருக்கு. நான் எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் எங்க வீட்டுல இந்த கன்னியாகுமரி பீச்சு கூட்டு போனாலே பெரிய விஷயமா நினைப்பேன் பாத்துடுங்கக்கா. ஆமா, நான் மட்டும் என்ன, கன்னியாகுமரி, இந்த மாத்தூர் தொட்டில் பாலம், திருப்பரப்பு அருவி, பத்மநாதபுரம் கோட்டை, இங்க ஓடிதான் சுத்தி பார்த்திருக்கிறது. எப்பா நல்லா இருக்குன்னா எல்லா இடமும். ஆமாக்கா, பாக்கிறதுக்கு எல்லா இடமும் அழகா தான் இருக்கு. என்னதான் அழகா இருந்தாலும் நம்ம இடத்துக்கு அடிச்சுக்காதுக்கா. நம்ம கன்னியாகுமரியில பாருங்க, மழையும் அதுவும் இதுமா என்ன அழகா இருக்கு. அங்க பாருங்க ஃபுல்லா வெயிலா இருக்கு. எப்படிதான் அங்க இருக்க மக்கள் இருக்கு அவனே தெரியல. பார்த்தீங்களாக்கா, இருந்து பழவி இருக்கமா. ஆனா ஒண்ணு, அங்க இருந்துட்டு சொந்த ஊருக்கு வரும்போது எவ்வளவு ஒரு ஆனந்தத்தோட வருவாங்க பத்தியா? சொந்த ஊருக்கு போறோங்கிற ஒரு சந்தோஷத்தோட. ஆமாக்கா, அதெல்லாம் ஒரு சந்தோஷம்தான். இனி அடுத்த வருஷமா தான் போற இடமும் இந்த மாதிரி நல்ல அழகா பிளான் பண்ணி எடுத்துட்டு போனோம். நம்மளை பொறுத்தவரை முதல்ல பிளான் பண்ணணும்னு வச்சுடுங்க, எதுவுமே நடக்கல. அப்ப பிளான் பண்ணி உடனே கிளம்பியமா நடந்துருது. என் வீட்டுக்காரைய பிளைன்ல ஏறிட்டேன்னு என்ன ஒரு ஆனந்தம். நானும் அப்படிதான். இதெல்லாம் நேற்று ராத்திரி தூக்கவே விடாம கேளுங்க, நான் சொல்லியதை கேளுங்க. பிளைன்ல வந்தோம் பார்த்துடுங்க, அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு சொல்லிட்டு இருந்தேன். சரி ராணி வீடு, காலையில பேசிக்கலாம்னு சொன்னாவ. எனக்கு ஒரு ஆனந்தத்துல சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதெல்லாம் ஒரு சந்தோஷம். பார்த்தேலாக்கா, இனி ஒரு டைம் கப்பல்ல போயிடலாமாக்கா? சரிம்மா,
கப்பல்ல ஒரு டைம் இந்த வர்க்கீஸ்கிட்ட எல்லாம் சொன்னா வர்க்கீஸ் செல்வா 2 பேர்கிட்ட சொன்னா கண்டிப்பா ரெடி பண்ணிடுவாங்க. ஒரு நாள் சொல்லி கப்பல்லே யாரிட்டோம் வச்சுக்க சூப்பரா இருக்கும். கண்டிப்பாக்கா எல்லாத்துலயுமே யாரனாக்கா மனசன் இருக்கிறதா இதுதான் சந்தோஷமே. சரியா கண்டிப்பா போயிடலாண்ணா. சரி லட்சுமி. இந்த 3ஐயும் காணல. யாரு நம்ம பிள்ளைய 3மா? ஆமாக்கா காணல. எப்பா சின்னதுங்க தொட்டதுங்க பிடிச்சதுக்கு எடுத்ததுக்கு என்ன கோவம் வருதம்மா. பேசி சண்டை தான் பொடியவ. நீங்க இருந்தாலே போடுங்க நான் வந்துட்டேன். ஆனா எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் நல்லா ஒற்றுமையா இருக்குக்கா. அடுத்த விட்டு கொடுக்காம பேசியா வெடிக்காவில்ல. ஆமா அது மட்டும் என்னமோ சொல்லதுக்கு தப்பே இல்லம்மா. அதுல மட்டும் கரெக்டா இருக்கியாவ. சின்ன பொண்ணு சென்னைக்கெல்லாம் போய் சுத்திட்டு வந்திருக்கோம். அப்படியே சூடு கண்ணுக்குள்ளே நிக்குது. அப்படியே நம்ம போய் குளத்துல போய் ஒரு நீராட்டம் தான் போட்டா என்ன? போமா குளத்துக்கு? ஆமாக்கா நானே கேட்கறேன்னு தான் இருந்தேன். பார்த்துடுங்க நிறைய துணி பார்த்துடுங்க. மிஷின் வேற ஓடல, என்ன பண்ணதுன்னு தெரியல. குளத்துக்கே போயிருவோமா? நீ என்ன சொல்லியவுமா? யாரும் என்கிட்ட சோப்பதா ஈஞ்சையதா அதத்தா இதத்தா கொஞ்சம் துணிய துவைச்சு தான்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேட்காம இருந்தா நானும் வாரேன். என்ன இழுவ? உனக்கு என்ன கொஞ்சம் நேரமாவே பாத்துட்டு இருக்கேன். என்ன பார்த்தா என்ன உனக்கு நக்கலாவா இருக்கு? ஒரு மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்தை ராணியக்கா வீட்டு முன்னாடி தான் சொன்னா ஏதோ மளிகை சாதனத்துக்கு நான் ஒன்னே நாடி இருக்கிற மாதிரியும் என் வீட்டுல கார் இல்லாத மாதிரியும் ஏதோ நக்கல் அடிச்சா. இப்ப என்ன சோப்புக்கு இப்படி இழுக்கியா? ஏக்கா நான் பொதுவாதான் சொன்னேன். உங்களுக்கு ஏன் சூறு தட்டுது? நீங்க சும்மா இருங்க. ஏன் என்ன சின்ன பொண்ணு சும்மா நிக்கல? அது மாதிரி சும்மா இருங்க. நான் என்ன சும்மா நிக்க சின்ன பொண்ணு நினைக்கியான்னு நினைச்சியா? இது நான் கேனையா? ஐ எம் சாரி சின்ன பொண்ணு. ஐ கேனைன்னு சொல்றத கேனைன்னு சொல்லிட்டேன். சாரி. ஆனா இவ என்ன பொதுவா சொல்றத பொது இடத்துல வச்சு சொல்லியா? யாவுமா நீயுமா? ஆமா இங்க பொது கூட்டம் நடக்குது. அவிய பேச்சாளர், நான் சைடு வாத்தியம், நீ பொதுமக்கள். பொது இடத்துல சொன்னாவலாம் பொது இடத்துல. ஏக்கா நீங்க சும்மா இருங்கக்கா. அது இது எதையா சொல்லி என்கிட்ட சண்டைக்கு வராதுங்க. நானே ஹாப்பியா இருக்கேன். இருப்பானா இருப்ப நல்லா ஹாப்பியா இருப்பா. சின்ன பொண்ணு என்னக்கா? நீ போய் சட்டு போட்டு துணி எடுத்துட்டு வா சின்ன பொண்ணு. இதுலயே நின்று பேசிட்டு தான் நிக்க வேண்டியதான். வா போய் குளிச்சுட்டு எடுத்துட்டு அது வந்துருவோம். சின்ன பொண்ணு அங்க பாரு புஷ்பா வரா. ஆமா புஷ்பா வரா. வரும்போது சென்னைக்கு பிளைன்ல வந்துட்டாலோ நீ என்ன நாட்டுக்கு நாட்டிக்கிட்டு திரிஞ்சா? வாங்க வாங்க நம்மளும் தானே இப்ப பிளைன்ல வந்திருக்கோம். நம்மளுக்கு நாட்டண்டாமா வாங்க. நீ ஏன் அவகிட்ட போய் ஆட போறா? நீ ஆட வேண்டியது கீதா இல்லையா? இவகிட்ட முடிச்சுக்கிட்டு அவகிட்ட தான் போவேன். ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க பாத்துக்கிடுங்க. சின்ன பொண்ணு வாடியா அவ போயிருவா. இந்த வாரே உமா. வர இழுவ ரொம்ப தானே உன வாய். ஏன் வாய் இல்லாம போவோம்? உங்க கூட லேச்சு யாருக்க அதனால அப்படிதான் இருக்க. புஷ்பா புஷ்பா என்ன சொல்லு. என்ன புஷ்பா கண்டுட்ட காணாத மாதிரி போயிட்டு இருக்கா? எப்படி டிராவல் எல்லாம் எப்படி இருந்துச்சு? பிளைன்ல எல்லாம் தாராளமா இடம் இருந்துச்சா? ஜன்னல் சீட்டு கிடைச்சா? எப்படி வரும்போது காத்து வரலன்னு ஜன்னல் ஏதாவது திறந்தியா என்ன? சொல்லு. அவளே வெக்கப்பட்டு திரும்பி நிக்கியா. என்னாச்சு புஷ்பா? அப்புறம் எப்படி வந்திய? அது போகும்போதுதான் பிளைன்ல போறோம், வரும்போது ட்ரெயின்ல வந்தோம். ட்ரெயின்லயா? ஓ புக் பண்ணி வந்தியளோ? சரி 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 நல்லா படுத்துட்டு விசாலமா வந்திருப்பீங்களே. இனியும் சென்னை போனா இதே மாதிரியே போலாமா எப்படி? அது ட்ரெயின் கிடைக்கல. நீ நாங்க லோக்கல் கம்பார்ட்மெண்ட்ல தான் வந்தோம். ஆனா நல்லா தாராளமா இடம் இருந்துச்சு. சொல்றதுக்குன்னு இல்ல. அதெல்லாம் சொல்லுதோ சொல்லாம போகுதோ, நீ ஏன் திரும்பி நிக்கியா? இங்க திரும்பி பேசு. அது ஒண்ணும் இல்ல, எனக்கு இன்னைக்கு யாரும் முகத்தையும் பார்க்க கூடாது, அதனாலதான் அப்படி இருக்கேன். இது என்ன புதுவித விரதமா இருக்கு? உண்ணாவிரதம் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன ஆள்முகம் பார்க்காத விரதம்? புதுசா இருக்கு. எங்க திரும்பு. உங்க திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ புஷ்பா, திருப்புங்கோ, எங்களுக்கு காட்டுங்கோ. என்னடா வெட்கமா? நாங்க தானடா திரும்புடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு கொஞ்சம் வேலை கிடக்கு, நான் போறேன். அது என்ன கெட்ட பழக்கம் பேசிட்டு இருக்கும் போறது? திரும்பு. ஐயோ என்னாச்சு புஷ்பா? அட கடவுளே என்னாச்சு? இது கண்ணா இல்ல பணியாரமா? பணியாரத்தை தூக்கி மூஞ்சில வச்ச மாதிரி இருக்கு. ஏன் அவசரப்பட்டு என்ன சட்டிக்குள்ள தலையா போட்டா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடுங்க. அதான் இவ்வளவு தூரம் வந்தாச்சு இல்லையா, என்னாச்சு? நாங்க வரும்போது லோக்கல் கம்பார்ட்மெண்ட்ல வந்தோம். அதுல அடியும் இடியும் பட்டு அதுல லைட்டா தட்டுப்பட்டது. ஏ கடவுளே,
லைட்டாவா தட்டுப்பட்டு இருக்கு, ரொம்ப டைட்டா இல்லையா தட்டுப்பட்டு இருக்கு? எப்படி தாங்கிக்கிடியா? ஆமா, உங்க தலைவி அவளுக்கு அடி ஒன்றும் படலையா? அவளுதான் காலில் கொஞ்சம் அடிதான். ஆனா நாங்க போகும்போது லோக்கல் கம்பார்ட்மெண்ட்ல தானே போனோம், எங்களுக்கு எந்த அடியுமே படலையே. இது பட்ட அடியா இல்ல பட்டுட்டு வந்த அடியா? புரியாத மாதிரி இருக்கு. அது கம்பார்ட்மெண்ட் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ட்ரெயின்ல இடையிலன்னு கொஞ்சம் கை கலப்பாயி போச்சு, அதுல பட்டது. ஓஹோ, இது தானா வந்ததில்ல, நீயா போய் வாங்கிக்கிட்டது அப்படிதானே? இருந்தாலும் இவ்வளவு அடியும் உடையும் பட்டு கீதாவுக்காக கடைசி வரை நீயும் ஃபாத்திமாவும் தான் கைத்தாங்களா நிக்கிறிய. கிரேட் கிரேட், சும்மா சொல்லக்கூடாதுலே, பாராட்டியே ஆகணும். சூப்பர் டே சூப்பர். சரி டே, நான் கிளம்பி, எனக்கு கொஞ்சம் வேலை கிடக்கு. அம்மா, எப்படி வீடு போய் சேர போறேன்னு தெரியலையே. என்ன சின்ன பொண்ணு, பக்கவாத்தியத்துக்கே இப்படி வீங்கிருக்குன்னா மெயின் கேரக்டருக்கு என்ன இருக்குன்னு தெரியலையே. வீடு எப்படியும் சாயங்காலம் அந்த ஆலமரத்துக்கிட்ட தான் வந்து இருப்பா, அப்ப பாத்துக்கிட்டு போறது. இப்ப வாங்க நம்ம போய் குளிச்ச போயலாம். எப்படிதான் கணக்கு பார்த்தாலும் இடிக்குதே. நம்ம சென்னை போற முன்னாடி என் வீட்டுக்காரங்களுக்கு தெரியாமலே என் கையில 45,000 ரூபா இருந்து, அவங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 20,000 ரூபா இருந்து, இப்ப நம்ம கணக்குல இருந்து நிறைய குறைய மாதிரி இருக்கு. சென்னைக்கு போன ஆனந்தத்துல சேமிப்பு எல்லாம் தொலைச்சிட்டோம் போல இருக்கே. கணக்கு எப்படி பார்த்தாலும் குறைஞ்சிட்டு தான் இருக்கு. இதை எப்படியாவது ஈடுகட்டி எப்படியாவது 10,000 ரூபா நம்ம இதில் குறையிற மாதிரி தான் இருக்கு. மனுஷன்றது எப்படியாவது வாங்கணும். என்ன சொல்லலாம், குருவி ஜெயிக்க மாதிரி சின்ன சின்னதா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச பைசா 10,000 ரூபா ரவுண்டா குறையுது. ஐயோ ஐயோ, ஒரு 4 கிராமுக்கோ 3 கிராமுக்கோ அழகா ஒரு தங்கத்தை எடுத்து மாட்டியிருந்தா கூட சரியான லாபம்தான். எப்படி இந்த பைசா ஈடுகட்டலாம்? என்ன வீடு மாறி வந்துட்டேனா எப்படி? வாங்க, என்ன வந்தோடனே நக்கலும் விக்கலுமா சேர்ந்து வரைய? இல்ல இல்ல, ஏன் கேக்கேனா எனக்கே ஒரு டவுட் ஆகி போச்சு. இது நம்ம வீடு தானா இல்ல ஒருவேளை உமா வீட்டுக்கோ இல்ல சின்ன பொண்ணு வீட்டுக்கோ மாறி போயிட்டுல தோணிட்டு. தோணும், உங்களுக்கு ஏன் தோணாது? வயசானல இந்த நக்கல் உங்களுக்கு குறைய மாட்டேங்குது பத்தியலா? ஆமா ஆமா, எனக்கு மட்டும் 900 வயசு ஆயிட்டு. இவா அம்மனி இன்னும் இளமதான். 4 முடிக்க முன்ன டை அடிச்சுக்கிட்டு தெரிஞ்சா உன் வயசு தெரியாது நினைப்போ. கத்தி பேசாதுங்க. பக்கத்து வீட்டுக்காரியெல்லாம் ஜன்னலோட காதை வச்சு கேட்டுட்டு இருப்பாளுவ. அடுத்த வீட்டுல என்ன சண்டை நடக்குது, என்ன பேசிய வெடிக்கவனி, சும்மா மெதுவா பேசுங்க. அடுத்த வாரம் எனக்கு பிறந்த நாள் வேற. நானே ஒரு வயசு போதுன்னு வருத்தத்துல இருக்கேன். அப்பாடா, இந்த வாட்டியாவது அதை வாங்கித்தாங்க இதை வாங்கித்தாங்கன்னு தொந்தரவு பண்ணாம இருந்தா போதும். நான் வருத்தத்துல இருந்தாலும் கேக் எல்லாம் வெட்டதான் செய்யணும். கேக் வெட்டி எனக்கு புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து தர வேண்டியது உங்கள் பொறுப்பு, சரியா? அதெல்லாம் இருந்த பைசாக்கு தான் நான் சென்னை போய் டூர் அடிச்சு வரும்போது பிளைன்ல எல்லாம் கூட்டு வந்தாச்சு இல்லையா. இந்த தடவை பிறந்த நாள் அவ்வளவுதான், வேற ஒன்றும் தடவை கிடையாது. நல்லா சொல்லுவிய. சின்ன பொண்ணுங்க வீட்டுக்காரனை பத்தியெல்லாம் அவ பிறந்த நாள் என்னெல்லாம் செய்தானே, மறந்து போச்சா எப்படி? எனக்கு எப்படி ஞாபகம் இருக்கான்? வாங்கி தின்னது நீ தானே, எனக்கு எப்படி ஞாபகம் இருக்கான்? என்கிட்ட கேட்க மறந்து போச்சா என்ன நீ? உமாளுக்கு வேற 2 நாளையில பிறந்த நாளாம், தெரியுமா? அவன் வீட்டுக்காரன் இனி எப்படியும் கடையை கூட்டு போய் என்னெல்லாம் வாங்கி கொடுக்க போறானா. ஆனா நீங்க இப்பவே சொல்றீ அடுத்த வாரம் பிறந்த நாளுக்கு, நான் ஒன்னும் வாங்கி தர மாட்டேன். நீ சரி, நான் சொன்னதெல்லாம் இருக்கட்டு, நீ என்ன புக்கும் கையுமா இருக்கா? ஏன் ஃபெயிலான பாடத்தை எழுதி எடுக்கலானே எப்படி? ஆமா ஆமா, அப்படியே நான் எழுதி எடுத்துட்டாலும் கண்டிப்பா பாஸ் ஆகிடுவேன். போவீங்களா நீங்க வேற? அதெல்லாம் இல்லைங்க, வரவு செலவு கணக்கு பார்த்துட்டு இருக்கேன். என்ன வசந்தி புதுசா இருக்கு, வரவு செலவு கணக்கா? எப்படியாக்கா? அதான் நீ செலவெல்லாம் அடுத்த வீட்டுல இருந்து வாங்கி சாப்பிட்டோம், பக்கத்து வீட்டுல இருந்து எல்லாம் வாங்கி தாந்து அப்படிலாம் கழிச்சுப்பா. இதுல என்ன வரவு செலவு? ஆமா ஆமா, எல்லா மாசமுமா நான் கூடி வர செல்வாக்கிட்ட கேட்பேன். ஏனெல்லாம் யார்ட்டையும் கேட்கல. வர வர இந்த உமா இருக்கே இல்லைங்க, ரொம்ப ஓவரா பேசியா பார்த்துக்கிடுங்க. ஏதோ மளிகை சாதனம் எல்லாம் மாசம் மாசம் அவியதான் வாங்கி தர மாதிரியும், நம்ம எதுவுமே வாங்காத மாதிரியும், அந்த மாதிரி ஒரு மாதிரி பேசிட்டா. யாரு? உமாவா? உமாலே பேசிட்டாளாக்கும். ஆமா ஆமா, ரொம்ப தான் பேசியா. வர வர இந்த இழுவைக்கு வாய் ரொம்ப ஓவரு. பின்ன யாருதான் பொறுப்பா? ஒரு நாள் 2 நாள்னா சரி, நீ ஒவ்வொரு மாசமும் இல்லையா செல்வாக்கிட்ட அது வாங்கணும் இது வாங்கலாம்னு சொல்லியா? நானும் சொல்லி பார்த்தாச்சு,
அப்படியே வீட்டில் எதுவும் வாங்கி போட்டாலும் அதை வச்சு சமைக்கிறது கிடையாது. பக்கத்து வீட்டில் வாங்கிதுன்னே நீ பழவிட்டா. உன்னெல்லாம் மாத்தியது ரொம்ப கஷ்டம்தான் போல. எல்லாரும் என்ன இப்படியே சொல்லி இந்த கமெண்ட்ல எல்லாம் வசந்திக்கு கேரக்டரே இப்படியான்னு எல்லாரும் என்ன பேசியாவ. இனியிலேருந்து வசந்தி அப்படி கிடையாது. நான் யாருக்கு வீட்டில் போய் வாங்கி சாப்பிடவோ யாருக்கு வீட்டுக்காரனும் என்ன வாங்கி தரேன்டான். வாங்க நம்ம இந்த தடவை போய் நம்ம வீட்டுக்கு தேவையான சாதனங்களை நம்மளே வாங்கிடுவோம். எப்படி என்ன சென்னைக்கு போயிட்டதுல இருந்து ஒரு மாற்றமா இருக்கு. இந்த மாற்றம் கூட நல்லா தான் இருக்கு. அதனால எல்லாம் எனக்கு யாருக்கு வீட்டில் தான் வேண்டாப்பா. நான் நம்ம வீட்டில் ஒன்றா சாப்பிடுவேன் குடிப்பேன். அடுத்த இல்லை நீ அதை தான் இதை தனியாக கேட்கல போதுமா? போதும் போதும். அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். சரி நோட்டை மூடி வை. இல்லை எனக்கு ஒரு குழுவில் எடுத்ததில் ஒரு 10,000 ரூபா கட்ட வேண்டியது இருக்கு பார்த்துக்கோங்க. அதை மட்டும் கெட்ட மறந்து போச்சு. ஒரு 10,000 ரூபா சம்பளம் வந்து நான் தரையெல்லாம் எப்படி? ஏட்டி நான் தெரியாம தான் கேட்கேன். எனக்கு தெரியாம எத்தனை குழுவில் நீ சேர்ந்துருக்கியா? கத்தாதீங்க. சும்மா சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. நமக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு. அதுக்கு நகை நட்டு எல்லாம் சேர்த்து வைக்கண்டாமா? அதை 4-5 குழுவில் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சேமிச்சு நம்ம ஷியானாவுக்கு ஏதாவது நகை எடுக்கலாம் இல்லையா? அதுக்கு தாங்க. எல்லாரும் இந்த ஒரு டயலாக்கை மட்டும் நல்லா படிச்சு வச்சுடுங்க. உங்களுக்கு என்ன மாடல் பிடிச்சதோ அதை எடுத்து நீங்க போடுறதுக்காண்டி என்ன கேட்டாலும் பிள்ளைக்கு தானே சொல்லியே நல்லா உருட்டுற வசந்தி. நான் ஒன்றும் உருட்டல. சம்பளம் கிடைச்சா ஒரு 10,000 ரூபா தாங்க. இல்லை சேமிப்பு தான் என்ன? சரியா? சரி அம்மா, டீ ஏதாவது போட்டு வை. நான் போய் தலைக்கு குளிச்சுட்டு வந்துரு. சரி போங்க. இப்படியே நிமிஷத்துக்கு 3 டீயை குடிங்க. குடிச்சு தேயிலை ரேட்டு என்ன விலை வைக்குது தெரியுமா? இதெல்லாம் மளிகை சார்ந்த லிஸ்ட்ல தான் வரோம். வரட்டு கையில இருந்து வாங்கும் போது அதோட அருமை தெரியும். எல்லாம் எழுதி எடுத்து வை. சாயங்காலம் போயிட்டு வாங்கிட்டு வந்துருவோம். சரி நம்ம வீட்டு சார்ந்த நம்ம தான் வாங்கணும். எதுக்கு இந்த இழுவைட்டந்தெல்லாம் திட்டு வாங்கிட்டு இருக்கோம்? தேவையில்லாம அவ வேற ஓவரா தான் பேசியா. அவளுக்கு தான் பேச தெரிய மாதிரி. நம்ம வீட்டு சார்ந்த நம்மளே வாங்கிக்கலாம். எவ்வளவு கடுவத்தா சீனியத்தா உப்பத்தா புளியத்தா நீ வரட்டு. அதுக்கப்புறம் இந்த வசந்திய வேற விதமா பாப்பாளுவ. பாத்துக்கலாம். எப்பா வர ஆத்திரத்துக்கு செல்வா கூட அவள கூட சேர்ந்து இப்படி மாறிட்டானே. சரி தேவையில்லாம அவனே திட்டக்கூடாது. ஒருவேளை இவ பக்கத்துல இருந்து மிரட்டினாலோ என்னமோ, அதனால கூட அவன் மாத்தி சொல்லியிருக்கலாம் இல்ல. இருந்தாலும் என் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லியிருக்க மாட்டான். நம்பிக்கை தான். என்ன இடியும் அடியும் விட்டு வந்திருக்குப்பா. 2 நாளைக்கு கிளம்ப முடியாம இருந்தேன். ஒருத்தியா தட்டி பார்த்தாள்வளா? இவ என்ன என் வீட்டு முத்தத்துல நின்று பேசிக்கிட்டு இருக்கா? அதுவும் தன்னந்தனியா. ஒருவேளை ட்ரெயின்ல அடியும் இடியும் பட்டுட்டு வந்தது தலை கீழே தான் குழம்பி போச்சோ, மூளை கீழே தான் திருடி போயிட்டோ, என்னன்னு தெரியலையே. போனாலும் போயிருக்கான். ஏன்னா இவ சரியான மூளை இல்லாதவாதான். என்னக்கிதா தனியா இருந்தாக்ல இருக்கு? ஏன் கீதா? என்னத்த சொல்லதுக்குக்கா, ட்ரெயின்ல வந்த பாடம் நினைச்சு பார்க்க முடியல. எப்பா என்ன கூட்டம், என்ன அடியும் பிடியுமா இருக்கு. அந்த மேல கொஞ்ச நேரம் யாரும் இருந்தேக்கா, கொஞ்ச நேரம் தான் இருக்க முடிஞ்சு. அதுக்கப்புறம் ஒரே முதுகு வலி, அதான் இறங்கிட்டேன். எனக்கு அப்படிதாம்மா இருந்து. நீயாவது கொஞ்ச நேரமாவது உட்கார்ந்துருந்தா. நான் எல்லாம் எவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்தேன் தெரியுமா? எப்பா நாகர்கோவில் வந்து சேர்ந்ததே பெரிய விஷயமா ஆயிப்போச்சு. ஆனா சொல்றேன்னு தப்பா நினைச்சிடாத. உன் ஃப்ரெண்டு செல்வா இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுதான். ஏன் பொண்டாட்டிக்கு பயந்து இப்படியா போய் சொல்லுவான்? சொல்லலாம். நீ ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவனாவது ஒரு வார்த்தை, கிதா நான் ட்ரெயின்ல போகல பிளெயின்ல தான் போறேன்னு சொன்னா நீ அழகா பிளெயின்ல டிக்கெட் போட்டிருப்பா. பாரா அவன் கூட சொல்லல பாரு. தேவையில்லாம அவனை எதுவும் சொல்லாதீங்கக்கா. செல்வா அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. அவன் தானும் நல்லா இருக்கணும், தன்னை சுத்தி உள்ளவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய கேரக்டராக. கண்டிப்பா அவன் ஏதோ மிரட்டி எடுத்துதான் இப்ப சொல்ல வச்சுட்டாங்க. அதுதான் எனக்கு நல்லா புரியுது. இவ திருந்தனா இந்த உலகமே அலைஞ்ச மாதிரிதான். இவளெல்லாம் திருந்துவான்னு எதிர்பார்க்கவே முடியாது. என்ன புஷ்பா அந்த கல்யாணம் என்ன மாதிரி இருக்கு? என்ன பாத்திமா அந்த காலில் நிக்காம பின்ன என்ன வாடகை கால வாங்கி நிக்க முடியும்? ஐயா அதுக்கு இல்ல உட்காருன்னு சொன்னேன். என்னக்கா? இல்லக்கிதா உடம்பு வலிக்குது காய்ச்சல் சொன்னாலே அதை கொள்ளாம எல்லாம் கேட்டு வந்தேன். எல்லாத்துக்கும் காரணம் அவ்வளவுதாக்கா. பிளான் பண்ணி பழி வாங்கிட்டாலும் பாருங்க. இதுக்குதான் அப்பவே சொன்னேன் நம்மளாம் பிளைன்ல போலானே. ஆனா நீ கேட்கவே இல்லையே.
அதான் போயிட்டு வரவே செய்தாச்சு இல்லையா, திரும்ப திரும்ப அதை சொல்லி என்ன பிரயோஜனம்? விடுங்க, நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் டைமும் பிளைட்லயா? பிளைட்ல இல்ல, பிளேட்ல. சும்மா இருங்க, நான் இருக்கிற கடுப்புல இவ்விய வேற. சரி சரி கீதா, கோவப்படாத. என்னன்னு தெரியல சின்ன பொண்ணு, காலையிலே அவ கீதா கடந்து கத்திக்கிட்டு கிடைக்கியா. சாதா என்கிட்ட தான் ஆட்டத்து வருவா, இன்னைக்கு யாருக்கிட்ட போனான்னு தெரியல. காலங்காத்தாலே ஒரே சவுண்டா இருக்கு, என்னன்னு தெரியல. நானும் விசாரிச்சேன். இப்பதான் என் மாமியார் என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டு இருந்துச்சு. அவ ஒரு மணி பிளான்ட் வச்சிருந்தாளாம். அது நல்லா வளர்ந்து வந்தோடனே அவ யார்கிட்டயே சொன்னாலாம், இந்த மணி பிளான்ட் வச்சதுலேருந்து தான் என் வீட்டில் பணமும் செல்வமாக கொட்டுதுன்னு சொல்லியிருக்கா. அதை கேட்டுட்டு என்ன எவ்வளோ செடியை அப்படியே தூக்கிட்டு போயிருக்கா அவ. ஐயே, அப்படியா? ஓ, அதுக்கு தான் அந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு கிடைக்கலாக்கா. ஏற்கனவே என்னால் முடியலை, உடம்பெல்லாம் வலியா இருக்கு, எலும்பெல்லாம் முறிச்சு எடுத்த மாதிரி இருக்கு. என்கிட்ட வராளோ அப்படி இப்படின்னு கிடந்தா, ஆடிக்கிட்டு கிடந்தா. அதான் என்னன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்கேன். செடி எடுத்தவையோ கொஞ்சமாவது பிச்சு எடுத்துக்க வேண்டியது தானே. பூந்தொட்டியோட தூக்கிட்டு போனா என்ன பண்ணுவா? அதான் கடந்து ஆடிட்டு கிடைக்க. ஆடட்டு, நமக்கு என்ன. என்ன செல்வா அண்ணன் வீட்டில் இல்லையாக்கா? வீடே அமைதியா இருக்கு. ஆமா சின்ன பொண்ணு, அவியலுக்கு ஃப்ரெண்டை யாரையோ பார்க்கணுமா, பார்த்துக்கிட்டு தான் வரேன்னு சொன்னாவ. அதான் லேட் ஆகுது. நானும் இன்னும் ஒன்றும் சமைக்காம கொள்ளாம இருக்கேன். எப்படியும் சாயங்காலம் சாதனம் வாங்க கடைக்கு போக வேண்டியது இருக்கு. அப்படியே போய்கிட்டு நைட்டு ராத்திரியுள்ள சாப்பாடையே முடிச்சுட்டு வந்துடலாமா இல்லை என்னையாது யோசிச்சுட்டு இருக்கேன் சின்ன பொண்ணு. எப்படியே என் பிள்ளை டியூஷன்லேருந்து வர்றதுக்கு 7:30 மணி ஆயிரும். வந்த உடனே இவையெல்லாம் வந்தாவன்னு அப்படியே கிளம்பிட வேண்டியதுதான். ஒரு நாளாவது வெளியே சாப்பிட்டா நல்லா தானே இருக்கும், என்ன சொல்லியா? ஆமா உமா, நான் எல்லாம் இந்த மளிகை சாதனம் வாங்க போகும்போது கண்டிப்பா உங்களை கூட்டிட்டு வெளியே போய் என்னை சாப்பிட்டு வந்துடுவோம். அது இல்லாமல் வாரத்தில் ஒரு வாட்டி கண்டிப்பா வெளியே தான் சாப்பிடணும். எவ்வளோ நாள் அந்த அடுப்பங்கரையில் கிடந்து சாப்பிட்றது. அதனால தான் எனக்கு எப்படியாவது ஒரு டைம் வெளியே கூப்பிட்டு போயிருங்க, ஹோட்டல்லேருந்து வாங்கி தந்துருங்கன்னு சொல்லிடுவேன். அவையெல்லாம் வாங்கி தருவாவ. என்ன வசந்தி அக்காவை காணவே இல்லை? எப்பா 100 ஆயுசு தான், அடிச்சு கொன்னாலும் சாவ மாட்டாவ. இக்க வாங்க, உங்களை பத்தாக்கா இப்ப பேசிட்டு இருந்தோம். என்ன பத்தியா? என்னது கோலம் மூட்டிட்டு இருந்தா? இளவ என்னென்ன சொல்லிட்டு இருந்தா? ஆமா ஆமா, அப்படியே கோலம் மூட்டி விட்டுட்டாலும் நான் ஏன்க்கா கோலம் மூட்டணும்? நான் எதுனால மூஞ்சிக நேரா சொல்லக்கூடிய கேரக்டரா இருக்கேன். இப்படியே பின்னாடியும் முதுகு பின்னாடி பேசுற ஆள் நான் கிடையாது. எதுனாலும் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு தான். உங்களை பத்தா பேசிட்டு இருந்தோம், காணலையேன்னு சொன்னோம். வந்து உடனே குத்துக்கல் மாதிரி நிக்கிறீங்களே, அதான் ஆச்சரியத்துல இருக்கா. வந்தேன்னு சொல்ல வேண்டியதுனா அது என்ன குத்துக்கல்லு? நான் என்ன அவ்வளோ குண்டாவா இருக்கேன்? ஏக்கா நீங்க தொடங்காதுங்கக்கா. ஆமா, உங்க ஃப்ரெண்ட் ஆடி முடிஞ்சா இப்படி? யாரை கேட்க, கீதாவையா? ஆமா, ஃப்ரெண்டுன்னு சொன்னா கரெக்டா கண்டுபிடிக்கிறியே இல்லையா? அவ்வளோதான் கேட்கியா? ஏன் ஆடி முடிஞ்சா என்ன? நான் கடந்து சண்டை போட்டுட்டு தான் கிடைக்கியா? என்னதான் யாரோ எடுத்துட்டாவலாம், என்னன்னு தெரியல. ஒரு செடிக்கா, அதை எடுத்துட்டவனு தான் ஆடியவ. எக்கா நீங்களா? நெய் போடா அப்புறம் சின்ன பொண்ணு வந்துட்டா. எவ்வளவு விட்டா எதா கடல உடனே எக்கா நிக்க நூ அணியா நானே. இங்க பாரு சின்ன பொண்ணு, நானே திருந்திருக்கேன், என்னை இருக்க விடுங்க. அவ வீட்டுல என்ன செடி காணாம போச்சுன்னு கூட எனக்கு தெரியாது. என்கிட்ட வந்து கேக்கியா நீ ஏன் நானே? போமா விஜய் டிவி போமா, நீ ஏன் நானா இலக்கு? சாரிக்கா, ஏன் கேட்டேனா, நம்ம ஊர்ல இதே மாதிரி சின்ன சின்ன திருட்டெல்லாம் நீங்க இருக்கும்போது தான் நடக்கும். அதான் ஒருவேளை நீங்களோ என்னமோன்னு தாக்கா கேட்டேன். மற்றபடி கன்ஃபார்ம் பண்ணிட்டு கேட்கலக்கா, சும்மா தான் கேட்டேன். நீ வேற சும்மா இரு சின்ன பொண்ணு. அவளே எவா எடுத்தான்னு தெரியலன்னுட்டு ஆடிட்டு கிடைக்க, இதை வேற எவ்வளவு கேட்டா என் பேரை கோத்து விடுவாள்வ. தயவு செய்து சும்மா இரு சின்ன பொண்ணு. எனக்கே நேரம் சரியில்லாம நான் இருக்கேன், நீ வேற வந்து ஏன் திடீர்னு நேரம் சரியில்லைன்னு சொல்றிய? கிளாக்கு ஓடலைன்னா கட்டையை மாற்ற வேண்டியது தானே? கட்டைய நல்ல ஒரு மர கட்டையத்துக்கு தலையில போடு, ஒரே அடியா போயிடலாம் இல்லையா? சும்மா இரு இழுவ. நான் இனி சாயங்காலம் மளிகை சாதனம் வாங்க போற லிஸ்ட்ல இருக்கேன். அதனால என்கிட்ட எதுவும் தொந்தரவு பண்ணாங்க. சின்ன பொண்ணு, என்ன உமா? சாயங்காலம் ஏதாவது வெளியே போனியனா கொடை கிட்ட ஏதாவது எடுத்துக்கிட்டு போயேன்னா?
ஏன் உமா, ஏன் அப்படி சொல்லியா? இல்ல மழை வந்தாலும் வரும், அதனாலதான் சொல்லி. இழுவ இந்த நக்கலு கிண்டலு நையாண்டி வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம் என்ன? எங்களுக்கும் எல்லாம் புரியுது. இரு, ரொம்ப பறக்காத. வந்துட்டா. ஒரு மாசத்துக்கு மளிகை லிஸ்ட் போட்டதுக்கு கோவம் இப்படி தலைக்கு ஏற நிக்குது. மாசம் மாசம் அப்ப வாங்கினா எவ்வளவு கோவம் வரும் என்ன அக்கா? இழுவ போதும், இழுவ ரொம்ப தான் ஓட்டாத. போதும் போதும், எல்லாரும் சிரிச்சாச்சு, விடு. அதுல நின்று என்ன நடக்குது, சண்டை நடக்குதெல்லாம் பார்த்துக்கிட்டு நிக்க வேண்டியது. தெரியாதனமா இங்க வந்த பத்தியா? நீ பேசுவ. சரிக்கா விடுங்க. ராணியக்காலும் லட்சுமிக்காலும் குளிச்சு போனா வெளியே வந்தாச்சா என்னமோ? எனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா. சரி விடுங்கன்னு சொல்லியாச்சுலக்கா. சின்ன பொண்ணு, ஏக்கா வாங்கக்கா. 2 ரூபா குளிச்சுட்டு நீராடிட்டு எப்ப வந்திய? இப்பதான் யோசிச்சுட்டு இருந்தோம். கரெக்ட் டைமுக்கு வந்திருக்கிறிய. அது என்னக்கா செடியும் கிடியுமா வந்திருக்கிறிய? என்ன யாருக்கு? அதுதானே மணி பிளான்ட் வேற. அது இல்ல சின்ன பொண்ணு, நாங்க 2 பேரும் குளிச்ச போனோமா, அப்ப இந்த செடி கீது அவளுக்கு காம்பவுண்டுக்கு வெளியே கடந்துச்சு பத்துக்க. சரிக்கா. சரி, அவளுக்கு வேண்டாம் போல நினைச்சுக்கிட்டு லட்சுமி இந்த செடியே எடுத்துட்டு வந்துட்டா. இப்ப ஏதோ அவ என்னவோ மணின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு கிடைக்கா. எந்த மணியும் நாங்க எடுக்கலமா. ஐயோ ராணி அக்கா, இந்த செடிக்கு பேரு மணி பிளான்ட். இந்த செடியை தான் காணலன்னு கிடந்து அவ ஆடிட்டு கிடைக்கியா. நீங்க எடுத்துட்டு இருந்தது யாராவது பார்த்தாவளா? இப்படி யாரும் பார்க்கல சின்ன பொண்ணு. அவ வேண்டாம் காம்பவுண்டுக்கு வெளியே போட்டிருந்தா. அழகு போல தொட்டிக்குள்ள வச்சிருந்து நான் தான் நல்லா இருக்குன்னு எடுத்துட்டு வந்தேன். இப்ப இதுக்காக கிடந்து ஆடிட்டு கிடைக்கியா? எக்கா ஆமாக்கா, இந்த செடி அவ விலை கொடுத்து வாங்கி வச்சிருக்கா. காம்பவுண்ட்ல இருந்து எதார்ச்சியா கீழே விழுந்திருக்குமா இருக்கான். காத்து நல்லா அடிச்சுலையாக்கா, அதுல விழுந்திருக்கான். இப்ப இந்த செடியை யாரோ எடுத்துட்டு போயிட்டாவ. என் வீட்டுல செல்வம் எல்லாம் குறைஞ்சு போச்சு நடந்துல ஆடிட்டு கிடைக்கியா. பாரு சின்ன பொண்ணு, செடியை மட்டும் தான் எடுத்தோம். அவ வீட்டுல செல்வத்தையோ பணத்தையோ நகையோ நட்டையோ நாங்க எதுவுமே எடுக்கல. ராணி அக்கா, இந்த செடிக்கு பேரு மணி பிளான்ட்டுக்கா. அதனால ஒரு எல்லாரோட நம்பிக்கை. இந்த செடியை வச்சா நல்லா பணம் வரும். பணம் வருதோ இல்லையோ நல்ல ஆக்சிஜன் கிடைக்குது, அது வேற கதை. அதனால தான் வந்து ஆடிட்டு கிடைக்கியா. ஐயா அப்படியா? ஏற்கனவே அவ அதை காணல இதை காணலன்னு வாரத்துக்கு 2 நாள் கிடந்து ஆடுவா. இப்ப வேற லட்சுமி எடுத்துட்டான்னு சொல்லிட்டு ஊரு ஃபுல்லா கொட்டடிச்சிட்டு திரிஞ்சிருவாளே சின்ன பொண்ணு. இப்ப நான் என்ன பண்ணதுக்கு? எக்கா இப்ப கொண்டு கொடுத்தாலும் கண்டிப்பா நடந்து ஆடதான் செய்வா, புரியுதா? நான் சண்டை போட்டதால தான் கொண்டு தந்தாளுவ, இப்படி பழக்கியாளுவ, அப்படி இப்படி ஏதாவது வாயில வர்றது தள்ளிடுவா அடிச்சு. அதனால கொஞ்சம் ராத்திரி இருட்டுன அப்புறமா அவ வீட்டு மதிலே கொண்டு வச்சுட்டு வந்துடலாம். என்ன சொல்றிய? அதுவரையும் கடந்து சண்டையில சின்ன பொண்ணு போட்டுட்டு கிடப்பா. என்ன பண்ண? எக்கா இப்ப கொண்டு போனாலும் சண்டை தான் வரும். பேசாம இங்கே இருக்கட்டு, ராத்திரி போல கொண்டு வச்சுட்டு வந்துடலாம். ஆமாக்கா, அவ ஊர்ல எல்லாருக்க வீட்டுக்குள்ள ஈஸியா போவா. என் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு தான் கொஞ்சம் யோசிச்சு வருவா. அதனால இங்கே இருக்கட்டு, நம்ம ஒரு இருட்டுன நேரத்துல கொண்டு வச்சிடலாம்க்கா. ஷோ கடவுளே, தெரியாதனமா எடுத்துட்டோம் பாரு. அமௌண்ட் வெளியே கிடக்குதே, வேண்டான்னு தள்ளி போட்டிருக்கான்னு நினைச்சு எடுத்ததுமா. அதுக்கா இந்த ஆட்டம் ஆடியா? இல்ல சின்ன பொண்ணு, இப்பவே பியாசி கொண்டு கொடுத்துட்டாலோ. இக்கா நீங்க குட்டைய குழப்பிடாதுங்க, இருங்க குடுக்கலாம். ஆமாக்கா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் இருட்டட்டு கொண்டு கொடுத்துடலாம். என்ன லட்சுமி? சரிக்கா, பிள்ளை எவ்வளவு தூரம் சொல்லுது இல்லையா, அப்ப கொஞ்சம் இருட்டின பிறகு கொண்டு கொடுப்போம். இல்லைன்னா உண்மையில அவ கள்ளிப்பட்டத்தை தந்துருவாக்கா. சரி சரி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்களோட அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். கமெண்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் ஸ்வைப் பண்ணி விட்டீங்கன்னா ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் வருது. அதை எல்லாருமே ஹைப் பண்ணி விடுங்க. உங்களோட பாயிண்ட்ஸ் இந்த வீடியோக்கு எவ்வளோ கொடுப்பீங்களோ அதை கொடுங்க. மேலும் உங்களோட ஆதரவை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்.